நீ வாழ்க்கையில் இந்த ஆத்மீய வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிச்சுவல் முன்னேறேன்டா மன சொல்கிறது உண்டு எங்கே காது நான் என்ன பண்ணேன் என்ன நான் இல்லை நான் தியானம் பண்ணுறதுக்கு நான் உதவிச்சிடணும் இல்லை இல்லை நான் தப்போனத்துக்கு இன்னும் நான் நீ சொல்கிறபடி தான் நீ வாரேன் இன்னும் எல்லாத்துக்கும் இன்னும் சொல்லுவோம். ரைட். அதில் ஒரு தலையங்கமே இருக்குது, நோ மைண்டு. என்னது அமனஸ்கா, அது மாண்டிக்க காரிக்காவிலே வருது. அது உனக்கு என்ன ஒன்று நோ மைண்ட் சொல்லுங்க, அதை எழுதுங்க, அதான் தலையங்கம், அதுதான் சொல்லப்போ நோ மைண்ட், மனமற்ற, மனமில்லை, நோ மனம் அப்படி. அப்போ ஏன் இந்த மனத்தை நீ இன்னும் உனக்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. மனமேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோகம், மோட்சம் மேலே வருது. ஆனால் அது தூய சாத்தியமான மைண்டு தான் அது முடியும். ஆனால் தாமதம் ராஜசம் சாத்தியத்தில் பேரே இல்லாத 84 லட்சம் பிறவிலை முன்ன போட்டு கழுவி எடுத்தது, வரட்டி எடுத்தது, வறுத்தெடுத்தது இந்த மைண்டு. ஆகவே நோ மைண்ட். இன்றைய நண்பருக்கு நான் சீரியாக தான் ஒரு பதிலாக அனுப்பினேன். ஆனால் காட்டும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும், முழு பேர் எல்லாரும் தான் நீங்கள் மட்டும் ஐயா அதை நான் சொல்ல போகிறேன். ஏனெண்டா அந்த மனது எப்படியெல்லாம் ஜோக் அடிக்குதுன்றதை நீங்கள் அறியணுமே. உண்டா நான் சீரியா தான் அடிக்கிறேன், அவனுடைய சீரியா தான் சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே நீங்கள் எல்லாரும் அதை கவனம் கேட்கும். பதில் என்ன? தீஸ் கொஸ்டின்ஸ் கண்டெயின் தி ஆன்சர். நீ எந்த கேள்வி கேட்குறிய அந்த கேள்வியிலே பதில் இருக்கிறது. இன்ஃபேக்ட் யூ டோன்ட் வாண்ட் அன் ஆன்சர் பட் டு dodge and somehow hide behind. நீ டச் பண்ணிட்டு இதை பாயிண்ட்டு அதுக்கு பின்னால் எனக்கு கவனக்க கொள்ளலாம். பிஹைண்ட் அண்ட் கண்டினியூ யுவர் சென்டர் வித் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கம்ப்ளைனிங். நீ என்ன பண்ணுறேன்டா இந்த கேள்வியை கேட்டுட்டு பின்னாலண்டு ஐயோ முடியாது கம்ப்ளைண்ட், அது ரீசனபிள் தானே நானும் நோ. எஸ் மகேஸ்வரன் கிளியர். இது அவ்வளோ மனம் உன்னை எவ்வளோ தூரம் ஏமாத்துறன்றதை நீ சொல்லி முடியாது. எஸ் எஸ். அப்போ நோ மைண்ட். அப்போ எப்படி எப்படி மனது நானண்டா மனது, மேன் இஸ் மைண்டு சொல்லுங்களேன். எஸ் பண்டில் ஆஃப் தாட்ஸ். வேறு என்ன இருக்கு உன்னிட்ட? அது உள்ளது அந்த பரம்பொருள் ஆகாயம் மாதிரி, அதை பெரிய அட்ரஸே இல்லை. நீந்த போகிற மேகம், கருத்த மேகம் வந்தால் கவலைப்படுவாய், வெள்ளை மேகம் வந்தால் சந்தேகப்படுவாய், இடி இடித்தா அழுவாய், மழை பெஞ்சா குளறுவாய், மின்னல் அடித்தா பயப்படுவாய். இதெல்லாம் அங்கே நடக்குது இந்த மேகம். ஆனால் ஆகாயம் அது அழகான உதாரணம். நம்மெல்லாம் இந்த தூய ஆகாயம் போல் ககன சதுரசம். குருநாதருக்கு நீ ஒரு நாளும் பாடக்குள்ள நீ இறைவா குருநாதா நீ ஆகாயம் போன்றவர் என்ற அர்த்தம். அது எல்லா இடத்தையும் அந்த உதாரணம் வருது. எஸ். அப்போ இந்த மனமற்ற நிலையில் நீ தூய ஆகாயம் மாதிரி நிம்மதியாக இருப்பாய். தள்ளி வை, எங்கள் மனம் என்ன வந்தாலும் சரிதான், என்ன எண்ணம் வந்தாலும் அதை நானும் இல்லை உண்டே அவுட். ஆனால் நீ இருக்கிறாய். இந்த ஆகாயத்தையும் உதாரணம் சொல்கிறேன்டா. ஆகாயம் எப்பொழுதும் முடியுங்க மோசரம் முடிக்கிறீங்க எப்போ? அது சந்தேகம் இல்லைன்னா இல்லாமல் போயிடும்னு சொல்ல போகிறீங்களோ? நோ, அது இன்னொன்று இருக்குது, எல்லாம் சொல்ல போகிறீங்க. ஜடாகாசம், சித்தாகாசம், சிதாகாசம், 3 ஆகாயம் இருக்குது. இது யோக வயசில் அற்புதமாக இருக்குது. ஜடாயம் பண்ணி பார்க்குற ஆகாயம் இந்த வெளி. சித்தா வேண்ட உண்ட மனம் இவனை படுத்துகிற பாடு உனக்கு வேணுமெண்டா கனவுல வைப்பார். அந்த அவ்வளோ உலகத்தையும் உண்ட சித்தமாகி ஆகாயத்தில் அது நடக்குது. சிதாகாசம் வேண்டா அறிவு வழி. அறிவுண்டா இந்த அறிவு இல்லை, அந்த சைத்தன்யமாகிய வெளி சிதம்பரம் சொல்லுங்களேன். சித்தம்பரம் வேண்டா அறிவு வழி. அறிவுண்டா இந்த அறிவு இல்லை, இந்த ஏபிசிடி அறிவு இல்லை, அந்த நான் இருக்கிறேன். பிரஜானம் பிரம்மா சொல்லுங்க. இந்த தூய விழிப்பு நிலை, அந்த பரம்பொருள், அந்த அறிவு. அப்போ அது சிதாகாசம், சிதம்பரம். சித்தம்பரம் வேண்டாம் அறிவு வழி. தமிழில் இருக்குது அறிவு வழி எல்லாம் இருக்குது. அப்போ
நீ தப்பாக ஒன்று வேண்டாம் அந்த உலகத்தில். நான் சொன்ன மாதிரி இந்த மனித பிறவி கொடுத்தது உங்களுக்கு கல்யாணம் கட்டுற உள்ள வரதுக்கெல்லாம் இல்லை. இன்னும் நான் நேரடி தான் சொல்லணும். ஒட்டியோ ரீசன் கற்றதனாலாய பயனன்கொள் வாலறிவன் நட்டாள் தொழார் என்ன. அது ஒட்டு பிஸ்னஸ் தான் இருக்குது, ஒரு ஒன்றும் கிடையாது. நான் அது என்ன பாருங்கள், ஒரு நூல்லையும் இல்லை. அதில் எல்லா நூல்லையும் இருக்குது. என்னது அரிது அரிது மாணவர் அதுன்னா என்ன செய்யணும், இப்படி போயிடு இல்லை. அது இருக்குது, அவள் தானே செய்யணும். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, என்ன பண்ணுங்க, தயவு செய்து நோ மைண்ட். நீ என்ன எண்ணம் வந்தாலும், எந்த எண்ணம் வந்தாலும் நல்லது கெட்டது தர்மம் அதர்மம் ஒட்டு பேச்சும் கிடையாது. அவ்வளோ எண்ணம் கேன்சர் தள்ளி வச்சு நான் இருக்கிறேன் அந்த ஆகாயம் போல். ரைட், அதுதான் நோ மைண்ட் ஸ்டேட். அது சாதாரணமாக வராது. அதனால் இருந்து தியானம் பண்ணி சொன்னால் எண்ணங்களுக்கு மேலே எண்ணம் பாரு. நான் கொஞ்சம் போன வருஷமும் அதை நாங்கள் தியானம் பண்ணது இந்த மனம் எண்ணங்கள் வந்தால் அந்த எண்ணத்தை இதுக்கு பெருமதி கொடுக்காது சொல்லல. அது அதுக்கு சக்தி கொடுக்காது. சக்தி ஏண்டா ஒரு எண்ணம் வருது, ஐயோ கெட்ட எண்ணம் வருது, உன்ற எண்ணமா அது யார் சொன்னா கவனம் கேட்கணும். மனம்ண்டா எண்ணங்களின் தொகுப்பு சொல்லாங்கல்ல, எண்ணங்களின் தொகுப்பு. அப்போ நீ மனம் வேறு நீ வேறு, தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்தா நீ இல்லை. அப்போ மனதில் என்ன எண்ணம் வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்காது. நோ மைண்டை பற்றி தான் சொல்லிக்கொண்டு மனமில்லாத நிலை இருக்கிறது. நீ வேணுமெண்டா ஆழ்ந்தோரத்தில் இயற்கையாகவே இருக்கிறது இல்லையோ, ஒவ்வொரு நாளும் அங்கே மனம் இருக்கல, இருந்தாலும் தூங்க முடியாது. கனவில் இருந்தது போல அவ்வளோ எண்ணங்களும் ஒரு உலகம் இருந்தது போல இருந்ததோ, கண்ணை முடிச்ச உடனே உண்மையில் இருந்திருந்தா நீ கண்ணை முடிச்ச உடனே இருக்கணும், ஒன்றும் இருக்கல. ஆனால் நீ என்ன சொல்கிற இப்போ பழக்க தோஷம் சொல்லுங்களேன். பழக்கம்னா நீ அது இடம் என்ன இடம் கொடுத்தால் மடம் பிடுங்குவான். என்ன நீ கொஞ்சம் வாங்க ஒரு மூரில் கொடுக்க வேண்டாம், அவர் வந்தால் மடத்தை வேண்டிடுவாங்க. அது பழைய கதை உண்டு, அந்த ஒட்டம் நல்ல கதை ஒன்று இருக்குது. இல்லை அது இரவில் தூங்கினாங்க ஒரு பாலைவனத்தில். அந்த ஒட்டம் சொல்லி குளிராக இருக்குது, நான் தலையை மட்டும் இல்லை அந்த உள்ளுக்கு வச்சு உடம்பெல்லாம் வெளியே இருக்குல்ல, அது பரவாயில்ல வையண்டு வச்சுட்டு காலையில் பார்த்தா மாப்பிள்ளை 2 பேரும் எந்த யார் அந்த உரிய கொட்டத்துக்குரிய 2 முதலாளி வரும் வெளியில் கிடக்கிறான்னு. இது உள்ளுக்கும் எங்கே டென்ட்டுக்குள்ளே யார் தூங்குறா சொல்லையா சத்தமா ஒட்டம். இதுதான் உங்களுக்கு நடந்த கதை. அந்த மனத்துக்கு தலையை தான் விட்டது. இப்போ நீ வெளியில் கிடக்கிறாய், ஒட்டகம் உள்ளுக்கு இருக்கு. அப்போ நிறைய நீங்கள் என்ன எவ்வளோ எக்ஸ்கியூஸ் நிறைய விஷயம் உண்மை தான் சொன்ன நம்ம நண்பர் அதனுடைய சீரியாக தான் சொன்னேன். இல்லை எவ்வளோ தூரம் நீ இன்னும் கெடுத்து கொண்டு இருக்காய், நீ நம்புறாய், மனத்தை நம்பாது. அது இப்போன்னு சொல்லும் அடுத்த செகண்டில் இல்லை. எனக்கு அது நல்ல என் ஃப்ரெண்ட் ஒரு நான் கேட்டேன், அவள் டிவோர்ஸ் பண்ணிட்டான். நான் சொன்னேன் ஐ லவ் யூ என்ற கல்யாணம் கட்டக்குள்ள இது இல்லை. அது எப்படி அதே ஆள் ஐ ஹேட் யூ கோர்ட்டில் போய் என்ன அவ்வளோ ரீசன் சொல்கிறாரு ஐ டோன்ட் வாண்ட் டிவோர்ஸ். அது எப்படி ஏன் அந்த லவ்வு மனதில் இருந்தபடியா அந்த லவ்வு போனோடனே போச்சு. உண்மையில இல்லையே. ஆனால் இந்த உண்மையான அன்பு இல்லை, அது மனம் இல்லை, மனமில்லாத நிலை. எஸ் எனக்கு பெரிய அசிங்கமாக இருக்கும். அது எப்படி ஐ லவ் யூ என்ற அதே நாக்கால் ஐ ஹேட் யூன்னு சொல்கிற ஐயா. அது இதே மாதிரி இருக்க உண்மையான அன்பாக இருக்க சத்தான் சொல்லுங்க முடியாது. எஸ் ஆனால் இந்த பீஸ் ஜாய் ஃப்ரீடம் ஸ்பிரிச்சுவல் இந்த தெய்வீக அமைதி, தெய்வீக ஆனந்தம், தெய்வீக சுதந்திரம், இது 3 ஒரு மாற்றம் வர. ஏன் அது மனதில் சொல்லும், அது அடிப்படை மனம் இல்லை. அப்போ நீங்களாம் கண்ண முடியுங்க இல்லை கண்ண முடியுங்க. இப்போ புனராணி காலெலாம் வந்து ஒரு அழகான இது எப்படி என்றால், இறைவன் அந்த பரம்பொருள் இல்லை உன்ற கண்ணால் அவர் பார்க்குறார், உன்ற காதால் அவர் கேட்குறார். இந்த உலகமாக தானாக இந்த உலகமாகி இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்ட்டு இருந்தது. எஸ் அப்போ அது ஆனால் நல்லா யோசிச்சுப்பார். இப்போ மனமற்ற நிலையை பார்த்துட்டு இந்த உடல் இயங்குது சரி,
அப்புறம் புலன்கள் இயங்குது, அப்புறம் மனம் இயங்குது, இல்லை புத்தி இயங்குது. நான் என்று சொல்கிற அகங்காரமும் இயங்குறதுக்கு அங்கே உள்ளுக்கு இருக்க ஒரு ஆள் தான் காரணம். அப்போ இந்த உடம்பை அத்தனை இயக்கிற அந்த பரம்பொருளே உலகமாகவும் அதை அந்த பொருள்களும் அவர், புலன்களும் அவர், புலன்களை அனுபவிப்பவரும் அவர். கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு. இந்த ஞானம் வந்தோடனே அது கள்ளப்புல இப்போ என்னது இந்த இறைவன்ற அந்த சாநித்தியத்தில் ஒவ்வொரு ஒளிமயம். காது கேட்குது, கண் பார்க்குது, மூக்கு நுகருது, வாய் டேஸ்ட் பண்ணுது, இது தொடுவதோ எப்படி உன்னால இல்லை அந்த பரம்பொருளின் இருக்கிற வழி. அப்போ அப்படி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகும் இல்லை. இந்த விழிப்பு நிலை முழுதையும் கண்டு, கனவு முழுதையும் எடு, ஆழ்ந்த உரம் முழுதையும் யார் இருக்கா என்ற இஷ்டதெய்வம் தான் இருக்கிறார், நீ இல்லை. நான் உடனே ஒன்று போன ஆணி தான் ப்ராப்ளம். ஏன் நான் அங்கே இருந்தேன், அதனால் இங்கே வந்து மனம். அப்போ இன்றைக்கு இருந்து தயவு செய்து எந்த எண்ணம் வந்தாலும் முதலாவது அதுக்கு அதை இந்த தூய நீல ஆகாசம், அதில் வார வெள்ளமயம் கருத்தமயம் மாதிரி நல்லது கெட்டது வந்து போகுது. ஆகாயத்துக்கும் அதுக்கும் முடியுங்க. ஆகாயமாகிய சொல்லுங்க, சிதாகாசமாகிய எனக்கும் இந்த எண்ணங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சார் இவ்வளோ செய்து பாருங்க. அப்புறம் என்ன உனக்கு ஒன்று நடக்கா ஒருவர் என்ன இகழ்ந்த வாயே புகழ்ந்த வாயே இகழ்ந்து பேசும் இல்லையோ பாருங்க. லாப நட்டம், முன்னேற்றம் பின்னேற்றம், புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அவமானம், ஹெல்த்தி என்ன மற்ற ஆரோக்கியம் நோய், இது ஒன்று உன்னை முடி தொடாது. தொடுவது ஏனெண்டா இது இந்த அறிவை நீ திடமாக்கவில்லை. சும்மா இதான கேட்டு நாருக்கண்டையும் அவர்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்டா நீ கிளாஸுக்கு வந்திருப்பான். கொஞ்சம் பேருக்கு இதுக்குள்ளே போகிறதே சந்தேகம், கொஞ்சம் பேர் இதால் போய் இதால் வந்துடும். அந்த கதையை சொல்கிறேன் கோணக்கணும். ஒரு மெஜிஷியன் மாதிரி தான் ஒரு ஆள். அவர்கிட்ட மூணு எலும்பு இது மண்டைக்கூடு அவன்கிட்ட ஒவ்வொரு அரசபையும் போவான். போய் இந்த 3 மண்டையிலையும் என்ன வித்தியாசம்னு கேட்பான். இப்படி அவன் 3 ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அவன் சொன்னான் இதுக்கு சரியாக சொல்லாட்டி எனக்கு பரிசு கொடுக்கணும். அப்படி பல ராஜ்யங்களை போய் பரிசு எடுத்துகிட்டு வந்து ஒரு ராஜ்யத்துக்கு வந்தான். வந்தோடனே அதில் சரியாக கெட்டிக்கார மந்திரி அவன் அரசே ஒரு நாள் கேளுங்க வேணுட்ட, ஒரு நாள் கேளுங்க. சரி அவன் சொன்னான் ஓகே நாளைக்கு. அப்போ மந்திரி ஐடியா விளங்கிட்டவருக்கு. அது வந்து 3ஐயும் ஒரு மேசையில் வச்சுருக்கு. 3 ஒரே மாதிரி இருக்குது. அவர் ஒரு கம்பி தொண்டு ஒன்று இருந்து, ஒரு நீண்டமான கம்பி தொண்டு ஒன்றால் விட்டோடனே இந்த காதுக்குள்ளேருந்து இந்த குழாய் வந்தது. இது வேர்ஸ்ட் 3வது வச்சுட்டான். இன்னொன்றில் வச்சோடனே என்ன இதால் விட்டோடனே வாயில் வந்து இது 2வது நெஞ்ச வாய். 3வது விட்டோடனே நெஞ்சுக்குள்ளே போச்சு. இது நம்பர் 1. அவனுக்கு தேய்ச்சி போனான், அரசனும் தேய்ச்சி போனான். இது அப்போ நீங்கள் எல்லாம் நிறைய பேர் இதால் விட்டால் இதால் போய் இங்கே வாயிலையும் வரல, கொஞ்சம் போய் இதால் விட்டோன்னு முருகன் நான் யாருக்கு எப்படி இதுக்குள்ளால் வரும். ஆனால் எங்கே வரணும், ஒவ்வொரு வார்த்தையும் யூ ஹேவ் டு டைஜஸ்ட், கோ இன் யுவர் ஹார்ட், நாட் ஈவன் மைண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நீங்கள் அந்த பெரியவங்களையே மாற்றுறீங்க. இன்னும் கட்டிக்காரன்னு பாடுறான். சரி சார் பாருங்கள், ஒவ்வொரு ஞான நூல்களையும் எல்லாத்துலேயும் இருக்குது. மற்ற பரதரம் நாஸ்தி பகவத்கீதை எடுத்துப்பார். எல்லா இடத்துலையும் என்ன தவிர இங்கே ஒன்றுவே இல்லை. என்ன அந்த மற்ற பாரு என்ன யோகக்ஷேமம் வகாமியகம் அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம். அதில் பார்த்து எல்லா இடத்துலையும் இருக்குது. சூத்திரே மணிகணாக நீ என்ன வர, உனக்கு எப்படி இந்த அறிவு வந்தது? நான் கோயிலுக்கு போகிறேன், விரதம் பிடிக்கிறேன், நானும் சாதனை செய்கிறேன், ஆத்ம ஞானம் விளையவே ப்ளஃப் போய் ஏன் நீ அதெல்லாம் சொன்ன டச் பண்ணுறாய் நீ. அது பெரியவன் சொன்னதை கேட்கவே இல்லையே. மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம். நான் சொல்கிறேன், எங்களுக்கு குருநா சொன்னேன் அப்படி செய்யுது. என்ன காணும். அப்போ இது எச்சரிக்கை உங்களுக்கு. நோ மைண்ட். இன்றைக்கு இருந்து எது எண்ணம் வந்தாலும் அது உண்டையும் இல்லை நீயும் இல்லை, உனக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம்
இல்லை எண்ணம் வர அதை பற்றி வர உன்னதை பற்றி தான் வரப்போகுது சரி நினைவு என்ன உன்னை பற்றி தான் வர வார எண்ணம் என்ன உன்னை பற்றி என்றால் உடம்பு அதுதான் மெயின் நான் சிவகுமாரி ஆமாம் இப்போ அவங்களோட தங்கச்சி தான் சொன்னேன் 75 வயதுக்கு முதல் இந்த சிவத்துக்கு அட்ரஸே இல்லை இன்னும் 75 நீங்கள் ஒரு அட்ரஸும் இல்லை சாமி அதுக்கு முதலே போயிடுவார் வேறு சொல்கிறேன் அவன் மனதில் என்ன உண்ட உடம்பை பற்றி வந்தால் அது உண்மையோ அந்தியம்மா கோணம் கேளுங்க நீ மாட்டிக்கொண்டீங்க அண்டை மாலட்சியமாக உங்களை பிடிச்சி வச்சுருக்காண்டை இல்லாட்டி ஓடியோ அந்த ஒரு நாள் இருக்குது அப்போ சரியாம்மா அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஸோ நோ மைண்ட் எந்த எண்ணம் வந்தாலும் அது தெய்வீக எண்ணமே தெய்வத்துக்கு எண்ணம் தேவையில்லை அவரே சொல்லுங்க உடம்பினின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் அது மனத்தால் இல்லை சத்தியத்தால் நான் என்னக்குள்ளே அந்த நான் எந்த நான் இறைவனாகிய நான் எஸ் ஸோ நோ மைண்ட் எந்த எண்ணம் வந்தாலும் நான் ஒன்று அதுக்கு இடம் கொடுக்காது அது கேன்சல் பண்ணும் அதுக்கு ஒரு பெருமையும் கொடுக்காது நிறைய பேர் அந்த சாதனை செய்யக்குள்ளே நான் நிறைய பார்த்தா ஒரு எண்ணம் வரும் அதுக்கு பின்னால் போயிடுவாங்க அந்த எண்ணங்களுக்கு பின்னாலே போகாது உதாரணோடு இப்போ நம்ம சிவகுமாரி மன்னன் வேறு சண்டை ஓடிப்பாங்க இல்லையா உடனே தாரிணி மாலைன்னு நினைக்கிறேன் போச்சு எங்கே போச்சு ஜெர்மனி போயிட்டு இல்லையா நான் சொல்லணும் அந்த எண்ணங்களுக்கு பின்னே அது உடனே தெரியணும் கில்லு இன்னும் சரியானே ஏன்னு சொன்ன ஜோதிப்பாங்க அந்த எண்ணத்தை எடுப்போம் உதாரணத்துக்கு அதுக்குன்னு பேர் உருவம் இது வந்து பேர் உருவம் அதுக்கு உள்ளே இருக்க அவர் பிள்ளையாரை கும்பிட்றாங்க நம்மள இல்லை அவர் இருக்கிறார் இங்கே தாயார் இருக்கிறார் இல்லை அதை விடு ஸோ கௌசல்யா நான் சொல்கிற விளங்கா எஸ் நீ என்னாவது அவர் இவர் நீ நினைச்சு கொண்டிருந்தேன்டா தெய்வம் உன்னை கைவிடுவார் உன்னை ஒழிய முடி ஒருவரையின் நம்பி நீ யாரை நம்புகிறாய் முதலாவது இந்த அசிங்கத்தை நம்புகிறாய் உன் எண்ணம் வரக்குள்ள எந்த வருது உன் உடம்பு தானே வருது வேணாடி வராது வருது உடம்பு வருது அது நீயும் இல்லை அது புணம் நடமாடும் புணம் சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னா பரம முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனு 84 லட்சம் புறையிலையும் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடா நீ இருந்தார் மிருகங்களா வரவைகளா மனிதனாக இருந்தும் பார்த்தீங்களா போய் பாருங்களா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட எகெயின்ஸ்ட் அவங்க சொல்ல முடியாது முருகனார் ஆனால் ஒத்துக்கொள்ளவும் மாட்டான் நான் புள்ள ஊட்டிக்காரன் அந்த பூனை நாய் அந்த கதையை சொல்லணும் வியாசர் ஒரு தரம் காட்டுக்குள்ளால் ஒரு வழியால் போய் கொண்டிருக்கார் அவர் புழு ஒன்றை பார்த்தார் வேகமாக ஓடுது அது அந்த ஒரு வழி ஒன்று இருக்குது சின்ன ஒரு அந்த குதிரை வண்டி போகிற அந்த தேர் போகிற வழி இவருக்கு எல்லா உயிர்கள மொழியும் தெரியும் அப்போ அவர் சொன்னார் ஏன் அவசரப்பட்டு ஓடுறா என்னோண்டா பகவான் ரிஷி மகனே எனக்கு கொஞ்சம் உடங்கணும் அந்த பக்கம் போய் கூட காய்க்கிறேன் அவன் ஓடி போய் அந்த பக்கம் இப்போ சொல்லு ஏன் ஓடின உங்களுக்கு தேர் ஒன்று இருக்கு இந்த வழியால் அது எனக்கு கேட்குது உங்களுக்கு கேட்கல அதுக்குள்ளே நான் அம்பிட்டு போனால் இல்லை என் புள்ள குட்டி பொண்டாட்டியெல்லாம் என்ன உடம்பு ஓஹோ நீ ஆஃப்டர் நீ ஒரு புழு தானே உனக்கு என்னையா அப்படியா அது என்ன சொல்லி தெரியுமா உனக்கு தான் நான் புழு ஆனால் எனக்கு புள்ள குட்டி பொண்டாட்டி இதெல்லாம் அவங்கள நான் உயிரை காப்பாற்றணும் அதுக்காக இது வியாசர் அவர் கோட் பண்ணுறார் மகாபாரதி எங்கேயோ யோசிச்சுப்பார் அப்போ நீ இல்லை அதனா நோ நோ ஆனால் மரணம் சொல்லுங்க இந்த உடம்புக்கு மரணம் சொல்லுங்க சொல்லி இதுக்குள்ளே வெளியில் வரமாட்டேன்னு அங்கே இருக்கையா அது வேறு என்ன மோச்சரி எத்தனை இருக்குது ஒரு டசன் இருக்குமா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க நான் சொன்னேன் என்ன கொண்டு ஒரு காட்டுன்னு அது ஒரு அந்த வெளிநாடுலாம் இந்த பாக்ஸு அந்த ட்ரோ லாட்சி மாதிரி விழுந்துட்டா அது இந்த ஒன்று இந்த நம்பரில் ஐயா பொண்டாடி இது சொல்கிறேன்டா விவேகம் எங்கே இல்லையோ அங்கே வைராக்கியம் வர முடியாது. உங்களுக்கு இருக்க ஜோக் என்னென்னா நீ இன்னமும் என்ன உள்ளதை உள்ளபடி விசாரம் பண்ணவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்ன உள்ளதை உள்ளதே இது எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லை அப்போ நோ மைண்ட். ஸோ எந்த எண்ணம் வந்தாலும் இல்லை முருகப்பெருமான் எண்ணம் வந்தால் இல்லை அவர் நாமரூபமும் இல்லை அருவமும் உருவமாகி முகேஸ்வரன் இன்றைக்கு நான் அனுப்பியிருக்கேன். அருவம் தான் உருவமாகுது. ஏன்
உருவம்ண்டா அது ஒரு இடத்துல இருக்கும். எங்கே இப்போ இந்த இருக்கா பிருந்தா, அவள் இங்கே இல்லை இருக்காவோ, அந்த உருவத்தால் உருவம் இல்லைண்டா எங்கேயுமே இருக்கா. யோசிச்சுப்பார். இவனுக்கு சந்தேகம்ண்டா கனவுல வைப்பார். அந்த கனவுல இருந்த அவ்வளோ உலகமும் இன்க்ளூடிங் அவந்த உடம்பும் எங்கே இருந்தது, அந்த கனவு கண்ட ஆளுக்கு உள்ளே இருந்தது. ஆனால் கண்ணை முடிச்ச வேண்டிய அங்கே உண்டும் நான் ஒருவரும் இருக்கவும் இல்லை, ஒன்றும் நடக்கவும் இல்லை. அப்போ நோ மைண்டு. உண்மையிலே அங்கே மனம் முடி. ஆனால் ரோட்டால் போகிறவக்கெல்லாம் சொல்லாத, நீ விளங்கிப்பார். இல்லை மனம்ண்டா நாம ரூபம், அஸ்திவாதி பிரிய நாம ரூபம். இந்த உலகத்தில் 5 தான் இருக்குது. ஒன்று அஸ்தி, சத்து, சித்து, ஆனந்தம், பெயரும் உருவமும். ஆனால் பெயரும் உருவமும் உண்மை இல்லை. நான் இவர்கிட்ட காலை சொல்லி கொண்டு வந்தேன். நாங்கள் தங்கம் இல்லைன்னு நான் சொல்லலை, தண்ணி இல்லைன்னு சொல்லலை. உதாரணமாக எல்லா தங்க ஆபரணங்களும் தங்கமே தான். நீ தங்கத்தை பார்க்கலையே, நான் எத்தனை பேர் பார்த்துருக்கேன். அவங்க தங்கத்தை பார்க்குறது இல்லை. அந்த தோடு, அந்த நெக்லஸின் லேட்டஸ்ட் மாடல் எது தங்கமா? தங்கத்தில் லேட்டஸ்ட் மாடல் ஒன்றும் இல்லை. எதில் இருக்குது? ஆபரணம். அப்போ நீ தங்கத்தை பார்க்கல இல்லையா அர்த்தம்? எஸ். ஆனால் அங்கே உள்ளது என்ன? தங்கம். அப்போ நீ முட்டாளன்ற அர்த்தம் என்ன பண்ணுறது? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த பரம்பொருளாகி அவர் எங்கு நிறைந்த எல்லாம் வல்ல எல்லாம் அறியும் பரம்பொருள் எங்கு நிறைந்துள்ளார், அதை நீ கும்பிட்டேன்னா நாமரூபத்தோட அவர் தரிசனம் கொடுப்பார். அது வேறு விஷயம். அப்போ நல்லா யோசிச்சுப்பார். தரிசனம் கொடுத்தா அப்படியே நிற்கணும். இவர் ஏன் மறைகிறார்? எல்லா இடத்தையும் வருது அந்த ஸ்தானம் போயிட்டார். அது என்னது நிற்கணும் அப்படியே. நீ எந்த தரிசனத்தையும் பாருங்க, என்ன நடக்கும்? அவர் மறைந்து விட்டார். என்ன மறையணும் நிற்கணும் அப்படியே. ஏன் மகேசன் இருக்கலையே நோ ஏன்டா அவர் இயற்கை. இது என்னது? எங்கும் பறந்தார் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். ஸோ உங்களுடைய எந்த எண்ணம் வந்தாலும் சொல்லுங்க, அதில் சத்து சித்து ஆனந்தம் மூலம் மற்றது நாம இருக்கும். நீ அந்த சத்து சித்து ஆனந்தங்களை கொண்டு தெரியாது, தெரியுமா? நோ, எனக்கு தெரியும், எண்ணம் தான் தெரியும். ஆகவே நோ மைண்டை வரை சொல்லிக்கோ. நீங்கள் இன்றைக்கு இருந்து செய்யுங்க. எது வந்தாலும் எண்ணமாக தான் இருக்கும். சொல்லு, எண்ணம் தான் இருக்கும். ஆனால் நல்லா பார், அந்த எண்ணம் எனக்குள்ளே ஒரு பெயரும் உருவமும் இருக்கும். அது தள்ளி வச்சுப்பார். ஞாபகம் இருந்த மாதிரி நான் சொல்லுங்க, இந்த நான் எண்ணம் இல்லை, இந்த நான், இந்த தூய நான் அதில் இரு. இதில் இந்த தூய நான், அந்த நான் ஆழ்ந்தோரத்தில் இருந்தேன், கனவில் இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன், எப்பொழுதும் இருந்தேன். அது அந்த நான். திரும்பவும் சொல்லணும் அந்த பாட்டு. என்ன? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உள்ளதுமாய் இல்லதுமாய் தானாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயேன்னு சொல்லி வாழ்த்துவேன். சரியோ? அப்போ நீ நான் எனது என்று சொல்கிற அந்த பரம்பொருளை தெரிய நீ இல்லை. நீ எப்படி சொல்ல போகிறாய்? நீ விசாரிச்சு பார். இந்த உடம்பு நீ இல்லை, மனது நீ இல்லை, புத்தி நீ இல்லை, ஆகாரம் நீ இல்லை. இப்போ நீ யார்? நீ ஒன்றுமே இல்லை, ஜீரோ. ஆனால் நான் இந்த இடத்துல தயவு செய்து கவனமாகும், கொஞ்சம் உஷாராக நின்றுருங்க எல்லாரும். சொல்ல கவனம் கிளம்பும். இந்த ஞானம் உனக்கு வேணுமெண்டா அதில் 2 கண்டிஷன் இருக்கு. முதலாவது, நீ பார்க்குற உலகம் அது ஆபரணங்கள் போல. ஆனால் நீ எதை பார்க்கணும்? தங்கத்தை பார்க்கணும். ஆகவே என்ன அர்த்தம்டா, இந்த உலகம் முழுகும் எல்லா உலகமுமான நீ அந்த பரம்பொருள் இந்த உலகமாக தெரிகிறார். ஆனால் உண்ட முட்டாள் கண்ணுக்கு என்ன தெரியுது? உலகம் தெரிகிறது. அந்த வெங்கடேஷ் அஞ்சு அழகாக சொல்லுவார்.